இந்த உலகமே கைவிடலாம், எல்லாரும் கைவிடலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவரால் கைவிட அவருக்கு தெரியாது. நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தங்களில் உண்மை உள்ளவர். வாக்குத்தத்தங்களை நிறைவேறும் காலம் இது. நல்ல கரங்களை தட்டி அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை, புதிய பலத்தை கர்த்தர் தருகிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவாயிரே பார்த்து கொள்வீர். இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். கரங்களை உயர்த்தி யெகோவாயிரே பார்த்து கொள்வீர். இதுவரை நடத்தினீர், இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவாயிரே பார்த்து கொள்வீர். இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். ஆமாப்பா, யெகோவாயிரே பார்த்து கொள்வீர். யெகோவாயிரே, யெகோவாயிரே தேவையாவை சந்தித்தீர். யெகோவாயிரே, நான் உணர்கிறேன். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன். நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். என் தந்தை நீரே, யெகோவாயிரே பார்த்து கொள்வீர். இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவாயிரே பார்த்து கொள்வீர். யெகோவாயிரே, யெகோவாயிரே தேவையாவை சந்திப்பீர். யெகோவாயிரே, யெகோவாயிரே தேவையாவை சந்திப்பீர். கடைசி ஒருவரை எல்லாரும் சத்தம் உயர்த்தி யெகோவாயிரே, யெகோவாயிரே தேவையாவை சந்திப்பீர். என் தந்தை நீரே, என் தந்தை நீரே சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. நல்லா சத்தமாக கரங்களை தட்டி தேவனோட நாமத்தை நாம் உயர்த்துவோம். He deserves all the glory. அவருக்கே எல்லாம் மகிமை. இருக்கிற இடத்துல அப்படி இருந்து நின்று இன்னொரு பாடலை பாடி நாமத்தை உயர்த்துவோம்.
இயேசு என்ற நாமத்தை உயர்த்தி பாடப்போகிறோம். போற்றி துதிப்போம் நம் தேவனே. இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடி நாமத்தை உயர்த்துவோம். எல்லாரும் நல்லா கரங்களை தட்டி உற்சாகமாக கீபோர்டு வால்யூம் மானிட்டர் செய்யுங்க. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். போற்றி துதிப்போம் நம் தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் நம் தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் என்றும் என்றும் மாற இயேசுவை நானே பாடி துதிப்பேன். நேற்றும் என்றும் என்றும் மாற இயேசுவை நானே பாடி துதிப்பேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் தேவாதி தேவனை உயர்த்துகிறோம் என்ற உணர்வோடு காக்கும் கரம் கொண்டு இயேசு என்னும் நாமம் யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமின்று மாறாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமின்று மாறாதே. ஆக்கும் ஜெயதோனியோடு பாதுகாக்க இன்னும் பாடுவே. ஆமென். ஆக்கும் ஜெயதோனியோடு நல்ல கரங்களை தட்டி சத்தமா பாடுங்க. இயேசு என்னும் நாமம் இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி நேசரேசுவை நான் நல்ல கரங்களை தட்டி நீங்களே பாடுங்க. எல்லாரும் சேர்ந்து பாடலாம். ஆராதனை முன்னாடி இருக்கிற பிள்ளைகள் நல்ல கையை தட்டி பாடுங்க. நல்ல கையை தட்டி தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடு. இயேசு என்னும் நாமம் இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்மாவின் கீதமே கீதமே. இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்மாவின் கீதமே கீதமே. என்னை சரேசுவை நான் என்றும் நல்ல உற்சாகமா கையை தட்டி ராஜாதி ராஜாவை பாடுகிறோம் என்ற உணர்வோடு இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தந்தி. இரவெல்லாம் காத்தி சொல்லுங்க. இன்னும் ஒரு நாள் தந்தி. மறவாத என் நேசரே உம்மில் உறவாடி மகிழ்ந்திடுவே. என்னை மறவாத என் நேசரே உம்மில் உறவாடி மகிழ்ந்திடு. கோடி கோடி நன்றி கோடி கோடி நன்றி
கோடி நன்றி டடி சொல்லுங்க. கோடி கோடி நன்றி டாடி. நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி இயேசு ராஜா. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நிம்மதி பிறந்ததையா. அது நிரந்தரமானதையா. நிம்மதி பிறந்ததையா. அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டடி சொல்லுவோம். கோடி கோடி நன்றி டாடி. கோடி கோடி நன்றி டாடி. நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி இயேசு ராஜா சொல்லுங்க. நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி இயேசு ராஜா. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. நாதனே உம் நிழலில் நாள்தோறும் வாழ்வீரையா. இயேசு நாதனே உம் நிழலில் நாள்தோறும் வாழ்வி. நல்ல கரங்களை தட்டி கோடி கோடி நன்றி டடி சொல்லுங்க. கோடி கோடி நன்றி டாடி. கோடி கோடி நன்றி டடி. நன்றி நன்றி இயேசு ராஜாவே. நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி உமக்கு நன்றி. நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி இயேசு ராஜா. சேர்ந்து நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி இயேசு ராஜா. ஜெபத்தை கேட்டீரையா. ஜெயத்தை தந்தீரையா. ஜெபத்தை கேட்டீரையா. ஜெயத்தை தந்தீரையா. பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா. ஒரு பாவம் அணுகாமலே பாதுகாத்து நல்ல சத்தமா கோடி கோடி சொல்லுங்க. கோடி நன்றி சொல்லுங்க. கோடி கோடி நன்றி டாடி. கோடி கோடி நன்றி டடி. நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி நன்றின்னு சொல்லுங்க. நன்றி நன்றி இயேசு இயேசுவே உமக்கு ராஜா. நன்றி. நன்றி நன்றி இயேசு ராஜா. புதிய நாள் தந்தீரையா. புது கிருபை தந்தீரையா. புதிய நாள் தந்தீரையா. புது கிருபை தந்தீரையா. அதிசயமானவரே ஆறுதல் நாயகரே. அதிசயமானவரே ஆறுதல் நாயகர். கோடி 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 நன்றி டடி. கோடி கோடி நன்றி டடி. உற்சாகமா கோடி கோடி நன்றி டாடி. நன்றி நன்றி இயேசு ராஜா சொல்லுங்க. நன்றி நன்றி இயேசு ராஜா. 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 உமக்கொப்பானவர் யார். உமக்கொப்பானவர் யார். உமக்கொப்பானவர் யார். உமக்கொப்பானவர் யார். வானத்திலும் பூமியிலும்
உமக்குப்பானவர் யார்? செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றி. செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி செல்லி. நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். உமக்குப்பானவர் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமி மகிமை மகிமை இந்த வானத்திலும் glory இந்த இடம் முழுவதும் தேவனுடைய வல்லமை. வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? ஆமென். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவ சமூகத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் அகமகிழ்வோம். Mighty God, mighty Jesus, hallelujah, mighty God, hallelujah, Jesus, hallelujah, mighty Father. தேவன் ஆவியாயிருக்கிறார். God is a spirit. Those who are worship the Almighty God must be worshipped with the spirit and the truth. தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள், அவரை ஆராதிக்கிறவர்கள், அவரை உயர்த்துகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். நல்ல ஒரு பெரிய கரகோஷத்தோடு ஆமென். Mighty God, thank you Lord Jesus, hallelujah, hallelujah, mighty God, hallelujah, Jesus. தேவ பிரசன்னத்தை உணர்ந்து hallelujah, mighty God, hallelujah, mighty Jesus. தகப்பனே உமக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி. இந்த காலை வேளையில உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா, உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. கிருபை 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 கிருபை. ரெண்டு கரங்களை உயர்த்தி கண்களை மூடி யாருக்கெல்லாம் இந்த புதிய கிருபையினால கர்த்தர் உங்களை நிரக்கணும்னு நினைக்கிறீங்களோ, தேவ கிருபை இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு ஒத்துக்கொள்றீங்களோ, எங்களோடு இணைந்து ஒன்று சேர்ந்து கிருபை 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 கிருபை. ஓம் கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. சொல்வீங்களா? ஓம் கிருபை எனக்கு சொல்லுங்க போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. ரெண்டு கரங்களை உயர்த்தி கிருபை 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 சொல்லுவோம். கிருபை எல்லாரும் சேர்ந்து கிருபை கிருபை. நிர்மூலமாகாமல் இம்மட்டும் காத்ததும் அப்பாவும் கிருபைதானே. நிர்மூலமாகாமல்
அப்பாவும் கிருபைதானே. சூழ்நிலை எல்லாம் மாறின போதும் மாறாத கிருபைதானே. சூழ்நிலை எல்லாம் மாறின போதும் மாறாத கிருபைதானே. மாறாத கிருபைதானே. சொல்லுவோமா? கிருபை 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 கிருபை. அறிக்கை செய்ய கிருபை கிருபை தாங்கப்பான்னு கேட்ட நாயக்காரனை தேவன் நீதிமானை திருப்பினாரே. ஆமென். கிருபை உம் கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. உம் கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் காத்ததும் கிருபைதானே. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் காப்பதும் கிருபைதானே. விசுவாச பாதையில் தளராமல் ஓடிட பலன் தந்த கிருபைதானே. விசுவாச பாதையில் தளராமல் ஓடிட பலன் தந்த கிருபைதானே. பலன் தந்த கிருபைதான். கரங்களை தட்டி எல்லாரும் கிருபை கிருபை கிருபை. உற்சாகமா கிருபை கிருபை. சொல்லுங்க கிருபை. நீங்கள்லாம் சேர்ந்து பாடுங்க. கிருபை. மலைகள் எல்லாம் விலகின போதும் விலகாத கிருபைதானே. மலைகள் எல்லாம் விலகின போதும் விலகாத கிருபைதானே. மனிதர்கள் எல்லாம் மாறின போதும் மாறாத கிருபைதானே. மனிதர்கள் எல்லாம் மாறின போதும் மாறாத கிருபைதானே. மாறாத கிருபைதானே. சேர்ந்து எல்லோரும் கிருபை கிருபை கிருபை. ஆமென். கிருபை கிருபை. கிருபையை பற்றிக் கொள்ளுங்க. கிருபை கிருபை கிருபை. சொல்லுங்க கிருபை 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 கிருபை. அதிசயமாய் என்னை இம்மட்டும் நடத்தியதும் அப்பாவும் கிருபைதானே. அதிசயமாய் என்னை இம்மட்டும் நடத்தியதும் அப்பாவும் கிருபைதானே. ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை போற்றி பாடுவே, கிருபையை பாடிடுவே. ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை போற்றி பாடுவே, கிருபையை சொல்லிடுவே. கிருபையை சொல்லிடுவே. கிருபை 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 கிருபை. சொல்லுவோம் கிருபை. ஆமென். கிருபை கிருபை கிருபை. ஆமென். கிருபை 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 கிருபை.
சத்தமாய் கரங்களை தட்டி ஆமென். அதிசயமாய் நடத்தினாரே, ஆச்சரியமாய் நடத்தினாரே. கலங்கி நின்ற நேரம் உண்டு, எப்படி செய்ய போகிறோம் என்று தவித்த நேரம் உண்டு. ஆனால் நான் உன்னோடு இருக்கிறேன், பயப்படாதே, நான் உன் அருகில் இருக்கிறேன், உன் வலது கையை பிடித்திருக்கிறேன் சொல்லி கர்த்தர் நம்மை ஆற்றினாரே, தேற்றினாரே. ஆற்றுகிற தேற்றுகிற அற்புத கரம் உங்கள் மேல் தொடுகிறது. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, hallelujah, mighty Jesus, hallelujah, mighty God, hallelujah. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்றீங்க? கிருபையே, கிருபையே, எஸ், சேர்ந்து எல்லாரும் கிருபையே சத்தமா உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது. உண்மைதானா? உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது. சேர்ந்து ஒருமித்து கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. சொல்லுங்க, கிருபையே, ஆமென். எஸ், எத்தனையோ நேரத்தில் சோர்ந்து போன பொழுது, சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சேர்ந்து ஒருமித்து கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. ஆமென், ஆமென். ஆண்டவர் சோர்ந்து போயிருந்த கிதியோனை பார்த்து சொன்னார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த காலை வேளையிலும் உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை புறப்படுகிறது. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் மகனே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் மகனே. இதுவரைக்கும் உன்னை நடத்தினவருடைய வல்லமையை நீ அறியவில்லையா, உணரவில்லையா? உள்ளத்தில் ஏன் சந்தேகம் வருகிறது? ஏன் உள்ளம் குழம்பி போயிருக்கிறது? இதுவரைக்கும் உன்னை நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார். நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து ஆமென், ஆமென், ஆமென். கொஞ்ச நாளா உங்களுடைய உள்ளத்துல ஒரு முறுமுறுப்பு, ஒரு அவிசுவாசமான வார்த்தை. கர்த்தர் எங்களோடு இருந்தால் ஏன் இதெல்லாம் நடக்கிறது? கர்த்தர் எங்களோடு இருந்தால் இதையெல்லாம் ஏன் அனுமதிப்பார் என்று உள்ளம் குழம்பிக் கொண்டிருக்கிறாய். கர்த்தர் உன்னை நடத்துகிற கரடு முரடான பாதைகளாய் இருந்தாலும் அவருடைய கரம் உன்னை தூக்கி செல்கிறது, அவருடைய கரம் உன்னை சுமந்து செல்கிறது. கர்த்தர் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவருடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறது. ஆமென். கர்த்தர் உன் கண்ணீரை துடைத்து உன்னை மகிழ செய்வார், உன்னை கம்பீரமாய் மகிழ செய்வார். அவரே உங்கள் முகங்களை பிரகாசிக்க செய்கிறவர். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள், ஒப்புக்கொடுங்கள். தேவனே, உமக்கு பிரியமாய் வாழ, உம்முடைய நாமத்திற்கு மகிமை செலுத்த, எப்பொழுதும் ஆண்டவரை உமக்கு பயந்திருக்கிற
ஆண்டவரே மை துதிக்கிறோம். கிருபையை தாங்கப்பா. இந்த காலவிடல அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பை தான் தேவன் விரும்புகிறார். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறாரே. இரக்கம் செய்து நியாயத்தை தேடி உன் தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை அவர் உன்னிடத்திலே கேட்கிறார். தகப்பனே, உமக்கு பயப்படும் பயத்தை என் இருதயத்திலே வைப்பீராக. வலது கரத்தை உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்லலாமே, எல்லாரும் சொல்லலாமே. உமக்கு பயப்படும் பயத்தை என் உள்ளத்தில் வைப்பீராக. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன் என்று சங்கீதக்காரன் சொல்வது போல இந்த காலை வேளையில கர்த்தருடைய அற்புதமான கரம் உங்களோடு கூட இருக்கிறது. மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய பிள்ளைகளை இதுவரைக்கும் நடத்தின தேவ கரம் கிருபை தொடர்ந்து எங்களை நடத்த போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த காலவிடலே சோர்ந்து போய் உள்ளத்தில் மிகுந்த விரக்தியோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் உம்முடைய தழும்புள்ள கரமுடைய பிள்ளைகளை தொட்டதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய கவனங்களை திருப்போம். என்னோடு கூட யாத்ராகமத்தின் புஸ்தகம், யாத்ராகமம் 26ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரே குரல்ல வாசிக்க போகிறோம். யாத்ராகமம் 26ஆம் அதிகாரத்தினுடைய 15ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? வாசஸ்தலத்திற்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளையும் சீத்தி மரத்தினால் உண்டு பண்ணுவாயாக. ஆமென். வாசஸ்தலத்திற்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளை என்ன மரத்தில்? சீத்தி மரத்தினால் உண்டு பண்ணுவாயாக. ஆமென். சித்தி மரமா சீத்தி மரமா? எஸ், சீத்தி மரம். 25 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யாத்ராகம் 25 முதல் 5 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் வாசிக்க போறீங்க. ஒன்று தெரிஞ்சுக்கணும், எப்பவுமே தேவ சன்னிதானத்தில் வந்து எதை செஞ்சாலும் உற்சாகமாக செய்யணும். ஆமென். மோசே மூலமாக ஆண்டவர் ஜனங்களுக்கு சொன்னார், நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலி செலுத்த விரும்பினால் அதை மனப்பூர்வமாய் செலுத்துவாயாக. அது பழுதற்றதாக இருக்க வேண்டும். அது எப்படி இருக்கணும்? பழுதற்ற, ஒரு டேமேஜ் இருக்கக்கூடாது. அப்படின்னா நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி நீங்கள் பாடுறதுல கூட ஒரு டேமேஜ் இருக்கக்கூடாது. நல்லா கையை தட்டி உற்சாகமாக பாடணும்னா உற்சாகமாக பாடணும். ஆமென் சொல்லுங்க. 25ஆம் அதிகாரம் முதல் 5 வசனத்தை சத்தமாக வாசிக்கலாமா? கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர், நீ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி சொல்லு, மனப்பூர்வமாய் கொடுக்கிற இடத்துல வாங்கிக்கொள். என் ஜனங்க எனக்கு என்னென்ன காணிக்கை கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்றது ஒரு பெரிய லிஸ்ட்டு போடுறாரு. அதில் பொன், வெள்ளி, வெண்கலம், இளநீலம் நூல், ரத்தாம்பிரத நூல், சிகப்பு நூல், மெல்லிய பஞ்சு நூல், வெள்ளாட்டு முடி, சிகப்பு தீர்த்த ஆட்டுக்கடத்தோல், தகசு தோல், சீத்தி மரம். ஆமென். இதெல்லாம் நீ என் ஜனங்கிட்ட காணிக்கை கேட்டு வாங்கு. அதில் ஒரு பெரிய லிஸ்ட்டு போடுறாரு. அதில் சீத்தி மரத்தையும் அவங்ககிட்ட கேட்டு வாங்கு. ஆமென். எல்லார்கிட்டையும் கொஞ்சம் கையில் சீத்தி மரம் வச்சிருக்கிறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. சீத்தி மரம் ஒருவேளை அது ஒரு பெரிய காஸ்ட்லின், மிக விலையேற பெற்ற ஒரு மரம் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. ஏன்னா இங்கே செம்மரம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, செம்மர கடத்தல். ஆமென், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த செம்மரம் கொஞ்சம் ஒரு லாரியில் இருக்கிற ஒரு செம்மரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் பணம். ஆமென். அதே போல ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் என் ஜனங்கள் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் நீ வாங்கலான்னு ஒரு லிஸ்ட் போடும்பொழுது இந்த சீத்தி மரத்தையும் அங்கே வச்சிருக்கிறார். ஆமென். ஜனங்க அவங்க 2-3 துண்டு வச்சிருப்பான். அதெல்லாம் எனக்கு கொண்டு வரும்படி சொல்லு, என் தேவ சமூகத்தில் கொண்டு வரும்படி சொல்லுன்னு சொன்னார். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தரை நம்பி கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர் பாய்ச்சலான பச்சை பசேல் என்று இருக்கிற மரத்தை போல் இருப்பான். சத்தமா ஆமென் சொல்லாமா? கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளை கர்த்தர் பசுமையான மரமாய் வைக்கிறார். அல்லேலூயா.
நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாமே. மேலே கீழே இருக்கிற எல்லாரும் ஆமென். கர்த்தரை நம்புகிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பசுமையான பச்சை பசேல் என்று இருக்கிற மரத்தை போல கர்த்தர் வைக்கிறார். அதைத்தான் எரேமியா 17:8 வாசித்தோம். அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பசுமையான மரமாக தோட்டமாக கர்த்தர் உங்களை வைப்பாராக என்று இந்த காலை வேளையிலே நான் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல இருப்பீர்களாக. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கையை குலுக்கி இந்த நல்ல வார்த்தை சொல்லுங்க. நீங்கள் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல இருப்பீர்களாக. ஆமென். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வார்த்தை எடுத்து அதை ஒரு மாதம் முழுவதும், ஏன் ஒரு வருடம் முழுவதும் கூட பேசுவது என்பது எனக்கு மிகவும் ஆவலான ஒன்று. ஹல்லேலூயா. எனக்கு ஆவலான ஒன்று என்று இருப்பதை காட்டிலும் தேவனுக்கு அது சித்தமா என்று நான் பார்ப்பது ஒன்று. ஹல்லேலூயா. தேவனுக்கு சித்தமான ஒரு காரியமாய் இருந்தால் அது நிச்சயம் ஆத்துமாக்களுக்கு பயனுள்ளதாய் போஷிக்கத்தக்கதாய் இருக்கும் என்பது என்னுடைய கணிப்பு. ஹல்லேலூயா. சில நேரங்களிலே ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகளை, ஒருவேளை இது தொடர் தியானமாய் இல்லாமல் இருக்கலாம், ஆண்டவர் தான் சபையை நடத்தி கொண்டிருக்கிறார். கை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? கர்த்தர் சபையை நடத்துகிறதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். ஆக கர்த்தரை நம்புகிற மனுஷன் பச்சை பசேல் என்று இருக்கிற மரத்தை போல் இருப்பான் என்கிற வார்த்தைகளை தொடர்ச்சியாக தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த 1ஆம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் பசுமையான மரத்தை போலிருப்பான் என்கிற தியானத்திலே தொடர்ந்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. கடந்த வாரம் நான் வெளியே சில சபைகளை உற்சாகப்படுத்துவதற்காக செல்ல வேண்டியதாக இருந்தது. ஆகவே இந்த நாளிலே இந்த மாதத்தினுடைய கடைசி வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் மழை தாட்சியான வருஷத்திலும் தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான். ஆமென். அப்படிப்பட்ட மேலான கிருபைகளை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவாராக என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. அந்த மரத்தினுடைய அடிப்படையில் தான் யாத்திராகமம் 26ஆம் அதிகாரத்தினுடைய 15ஆம் வசனத்தில் மோசேயை பார்த்து கர்த்தர் சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை, நீ வாசஸ்தலத்திற்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளை சீத்தி மரத்தினால் உண்டாக்குவாயாக. என்ன மரத்தினால்? நீங்கள் இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், இந்த லைவ்ல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் சீத்தி மரமாக ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து நல்ல வார்த்தை சொல்லுங்க. கர்த்தர் உங்களை சீத்தி மரமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்களை பார்த்து இப்ப நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். எத்தனை பேருக்கு சீத்தி மரம் தெரியும்? அப்புறம் எப்படி பக்கத்துல பார்த்து வாழ்த்துனீங்க? ரைட். இன்றைக்கும் சீனாய் மலையின் அடிவாரத்திலே காணப்படுகிற ஏராளமான விருட்சங்களில், மரங்களில், பல மரங்களில் ஒன்று இந்த சீத்தி மரம். ஆமென். இந்த சீத்தி மரம் மிக உயரமாய் வளரக்கூடியதல்ல. அதிகபட்சம் ஒரு 10 அல்லது 12 அடி வளரக்கூடிய ஒரு மரம். இந்த மரம் முட்களால் நிறைந்த மரம். இந்த மரத்திற்கு பெயர் சீத்தி மரம். சத்தமா சொல்லுங்க. என்ன மரம்? சீத்தி மரம். இந்த சீத்தி மரம் வேத புஸ்தகத்திலே சொல்லப்பட்ட விலையேற பெற்ற மரங்களில் ஒன்று. பரிசுத்த வேதத்திலே எத்தனையோ மரங்களை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அதிலே ஒன்று இந்த சீத்தி மரம். ஆமென். சீத்தி மரம் என்றால் எபிரேய பாஷையிலே முட்கள் உள்ள மரம், முட்களின் மரம் என்ற அர்த்தம். ஆமென். சீத்தீம் என்ற வார்த்தையினுடைய எபிரேய பதத்திலே முட்கள் நிறைந்த மரம் என்ற அர்த்தம்.
முழுவதும் முட்களால் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு மரம். இஸ்ரவேல் தேசத்தினுடைய பல இடங்களிலே இன்றைக்கும் பார்க்கக்கூடிய ஒரு மரம் இந்த சீத்தி மரம். ஆமென். பார்க்கறதுக்கும் ஒரு பெரிய அழகா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை, முழுவதும் முட்களால் நிறைந்து பல இடங்களிலே இஸ்ரவேல் தேசத்திலே மாத்திரம் காணப்படுகிற மரம் மட்டுமல்ல, நாம எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய மரம் தான். ஆமென். எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய மரம் தான். தமிழ்நாட்டில் ஒருவேளை இதற்கு உடமரம் என்று பெயர், கொடை மரம் என்றும் பெயர். இதற்கு பார்க்கறதுக்கு கொடை மாதிரியே இருக்கும். அல்லேலூயா. கொஞ்சம் தூரம் வளர்ந்துருக்கும், பார்க்கறதுக்கு கொடை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிற மரம். ஆனால் முழுவதும், இந்த மரம் முழுவதும் முட்களால் நிறைந்திருக்கக்கூடிய மரம். நல்ல சத்தமா அல்லே சொல்லுங்க. இந்த மரத்தினுடைய விசேஷம், இந்த மரத்தினுடைய விசேஷமே இந்த மரத்தின் முழுவதும் முட்களால் நிறைந்திருப்பது தான். ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன். பஹ்ரைன் நான் ஊழியத்திற்கு சென்றிருந்த பொழுது ஒரு சகோதரன் என்னை, உங்களுக்கு இன்னைக்கு நான் ஒரு ஸ்பெஷல் பஹ்ரைனுடைய ஒரு விசேஷமான காரியத்தை நான் உங்களுக்கு காட்ட போறேன். த ட்ரீ ஆஃப் லைஃப், ட்ரீ ஆஃப் லைஃப்ன்ற ஒரு மரத்தை நான் உங்களுக்கு காட்ட போறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மதியானம் போகலான்னு சொல்லியிருந்தாரு. ரைட், நானும் ஆயத்தமாக இருந்தேன். ஆனால் அந்த சகோதரன் திடீர்னு 12 மணிக்கு ஃபோன் பண்ணி, இன்னைக்கு போக முடியாது பாஸ்டர், என் காரில் ஏசி ஒர்க் பண்ணல, அதனால் இன்றைக்கி நம்ம அந்த இடத்துல ஏசி இல்லாமல் போகவே முடியாது, அதனால் இன்றைக்கி. நான் சொன்னேன், இல்லை போயிடுவோம், நான் எவ்வளோ சூடெல்லாம் தாங்கியிருக்கிறேன், இந்த சூடு தானா அப்படின்னோன்னு அவர் எவ்வளோ மறுத்தார். ஆனால் நான் கேட்டால் பாடு இல்லை. ஆமேன். பிறகு என்னை கூட்டு போட்டார். ஒரு வேளை ஜன்னல் இந்த விண்டோலாம் இறக்கிட்டு போனால் லிட்டரலாக நெருப்பு மேலே உட்காந்தா எப்படி இருக்கும், அப்படி பயங்கர சூடு. பாதியில் திரும்பி வந்துடலாமான்னு கூட இருந்துச்சு, அவ்வளவு சூடு. எந்த பக்கம் திரும்பினாலும் வெறும் மணல் தான். தூரத்தில் ஒரு மரம். ஆமென். அதுதான் ட்ரீ ஆஃப் லைஃப் ஆஃப் பஹ்ரைன். இந்த பஹ்ரைன் தேசத்தினுடைய ஜீவ விருட்சம் அதுதான். 160 வருஷம் அங்கே இருக்குது. ஹல்லேலூயா. பிறகு ஒரு வழியாக கிட்ட சூடை தாங்கிட்டு கிட்ட போய் காரை விட்டு இறங்கி நடக்க முடியாமல் நடந்து கிட்ட போனால் வேலி காத்தா மரம். ஆமென். அட வேலி காத்தா மரமே அப்படின்னா அதுதான் 160 வருஷம் இருக்குது. அது அப்படியே படர்ந்து பெரிய பெரிய நிறைய கிளைகள்லாம் விட்டு அப்படி இருந்துச்சு. ஆமென். இந்த சீத்தி மரத்தினுடைய அமைப்பு பார்ப்பதற்கு ஒரு குடையை போல நிழல் தரக்கூடிய ஒரு அமைப்பிலே வளரக்கூடிய ஒரு மரம். இந்த மரம் சீத்தி மரம் என்று அழைக்கப்படுகிறது. இஸ்ரவேல் தேசத்திலே அதிகமாய் பள்ளத்தாக்கிலே பார்ப்பதற்கு ஒரு அழகான தோற்றமின்றி கருப்பு நிற தோற்றத்திலே முட்களால் நிறைந்திருக்கக்கூடிய இந்த மரம் விலையேற பெற்ற மரமாக கருதப்படுகிறது. இந்த மரத்தினுடைய பயன்பாட்டை சரித்திர பின்னணி என்ன சொல்கிறது? சுமார் 4000 வருடம் வரைக்கும் கெட்டு போகாமல், பூச்சி அரிக்காமல், மிக உறுதியாக நல்ல தரம் வாய்ந்த மரமாக இருக்கக்கூடிய ஒரு மரம் இந்த சீத்தி மரம். ஆமென். ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், நீ வாசஸ்தலத்திற்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளை சீத்தி மரத்தினால் உண்டாக்குவாயாக. அல்லேலூயா. நான் சொன்னேன், இந்த சீத்தி மரத்திலே முட்கள் நிறைந்திருக்கும் என்று சொன்னேன். பொதுவாக இலைகளில் முனைகளிலே முட்கள் ஆங்காங்கே இருப்பது மற்ற மரங்களில் நாம் காண்கிற வழக்கம். ஆனால் இந்த சீத்தி மரத்தினுடைய முட்கள் அப்படியல்ல. இந்த மரம் முழுவதும் முட்களால் நிறைந்திருக்கக்கூடிய ஒன்று. அதுவும் அந்த முட்கள் சாதாரண முட்கள் அல்ல. ஒவ்வொரு முட்களும் சுமார் 1/2 அடி நீளம் இருக்கக்கூடிய, 6 அங்குலம் நீளம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய முட்கள் நிறைந்த ஒரு மரம் இந்த சீத்தி மரத்தினுடைய முட்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொடுமைப்படுத்தி அவரை சிலுவையில் அடிப்பதற்கு கொண்டு சென்றபோது அவருடைய தலையில் சூட்டப்பட்ட இந்த முள் இந்த சீத்தி மரத்தினால் எடுக்கப்பட்ட முள் என்று சரித்திர பின்னணியம் சொல்கிறது. ஆமென். இந்த முட்கள் சுமார் 6 அங்குலம்
அரை அடி நீளமுடையதாக இருக்கிறபடியால் இயேசுவின் தலையில் வைத்து அந்த முள்முடியை அடித்த பொழுது அந்த முள் மிக கடினமான முள் என்பதற்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். அந்த முள் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துனுடைய கபாலத்திலே அந்த மண்டை ஓட்டை பிளந்து கொண்டு உள்ளே நுழைந்து கண்ணுக்கு வெளியே ஒரு முள் எட்டி பார்த்ததாகவும் அதிலிருந்து ரத்தம் சொட்ட சொட்டு வடைந்து கொண்டிருந்ததாகவும் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சம்பவமாய் இன்று வரைக்கும் இருக்கிறது. அல்லேலூயா. இப்படி இந்த முள் ஒரு ஆக்ரோஷமான கடினமான ஒரு முள்ளாக காணப்படுகிற இந்த மரத்தில் காணப்படுகிற ஒரு சிறப்பம்சம் தான் இந்த சீத்தி மரத்தின் தன்மையாக பேசப்படுகிறது. ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் ஆதாமை உண்டாக்கி ஏற்ற துணையாக ஏவாளை உண்டாக்கி நீங்கள் தோட்டத்தை பண்படுத்துங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற ஒரு பெரிய பொறுப்பை ஆண்டவர் ஆதாம் கையிலே கொடுக்க பொல்லாத சத்ருவின் சாத்தானுடைய வஞ்சகத்தினால் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டதுமல்லாமல் ஆதாமும் கீழே தள்ளப்பட்டு விழுந்த பொழுது தேவ மகிமையை அவர்கள் இழந்த பொழுது ஆண்டவர் அவர்களை சபித்தார். தோட்டத்திற்கு வெளியே அவர்களை துரத்தினார். பூமியை சபித்தார். சர்பத்தை சபித்தார். பூமியை பார்த்து சபித்தார். இது இனி முள்ளும் குறுக்கும் உண்டாக்கும் என்று தேவன் பூமியை சபித்தார். ஹல்லேலூயா. ஆக முள் என்பது எதற்கு அடையாளம்? சாபத்தின் அடையாளம். ஆமென் சொல்லலாமா? முள் எதற்கு அடையாளமாயிருக்கிறது? சாபத்திற்கு அடையாளமாயிருக்கிறது. முள்ளும் குறுக்கும் உண்டாக்கும் என்று சொல்லி முள் சாபத்தின் அடையாளமாக மாறினது. இது பழைய ஏற்பாட்டினுடைய பிரமாணமாய், பழைய ஏற்பாட்டினுடைய காரியமாய் முள் சாபத்திற்கு வெளிப்பாட்டாய் காணப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சுமார் 2000 வருடங்களுக்கு முன்பதாக அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு விரோதமாய் இருந்த எல்லா பாவங்கள், சாபங்கள் அவர் சிலுவையில் சிந்தின விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நம்முடைய சாபங்களை எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிகரித்தாரே. எத்தனை பெரிய தியாகம், எத்தனை பெரிய கிருபை! நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து அவருடைய அன்புக்கு ஈடு இணை ஒன்றுமே இல்லை. இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டோமே. நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம். ஈ மைனர். ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தினாலே நம்முடைய சாபங்கள் அகற்றப்பட்டது. நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுப்போமா? கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா. கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடை. நல்ல கையை தட்டி முன்னாடி இருக்கிற பிள்ளைங்க நன்றி பாடுங்க. இயேசுவே உம் இரத்தத்தால் நீதிமானாய் மாற்றினீரே. என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. அனுபவிச்சு பாடுங்க. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி 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 நன்றி. ஆமென். இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு எதிரடியாயிருந்த எல்லா சாபங்கள் உடைக்கப்பட்டது. ஆமென். நமக்கு எதிராக இனி சாபம் இல்லை. சத்தம் ஆமென் சொல்லுங்க. எந்த சாபமும் உங்களை தொட முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எந்த சாபமும் உங்களை
தொட முடியாது. எந்த முன்னோர்களோ முற்பிதாக்களுடைய சாபங்களோ உங்களை தொட முடியாது. காரணம், கல்வாரி சிலுவையில் இயேசு எனக்காக, உங்களுக்காக, நமக்காக ரத்தம் சிந்தினபடியினால் நம்முடைய எல்லையில் இனி சாபம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. எந்த சாபமோ, எந்த மாந்திரிகங்களோ, எந்த பில்லி சூனியங்களோ உங்களுக்கு விரோதமாய் நிற்க முடியாது. காரணம், இயேசுவின் இரத்தத்திலே உண்டான வல்லமை உங்கள் சரீரம் முழுவதும் பாய்ந்திருக்கிறது. ஆமென். அவருடைய இரத்தத்திலே உண்டான புத்துயிர், புதிய ஜீவன் நமக்குள் இருக்கிறபடியால் நம்முடைய எல்லைகளுக்குள், நம்முடைய வீட்டுக்குள்ள, நம்முடைய சந்ததி மேல சாபம் இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு சாபம் இல்லை. சத்தமா சொல்லுங்க. இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிற எனக்கு சாபம் இல்லை. ஆமென். யாராவது உங்களுக்கு சாபம் அப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா அதை ஒரு நாள் நம்பாதீங்க. ஆமென். பழைய ஏற்பாட்டில் அந்த சாபம் உயிர் பெற்றிருந்தது உண்மைதான். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கல்வாரி சிலுவையில் எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக மரித்தார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக 3வது நாள் உயிரோடு எழுந்தார், எனக்காக மீண்டும் வரப்போகிறார் என்று விசுவாசிக்கிற ஒருவர் மேலும் சாபம் மேற்கொள்ள முடியவே முடியாது. ஆமென். அதை ஆணித்தரமா முதல்ல விசுவாசிக்கணும். அதை தான் வேதம் சொல்கிறது, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. சித்தி மரத்தினால் உண்டான ஆசீர்வாதங்கள் ஏராளம். ஆமென். ஒருவேளை சீத்தி மரத்தை இங்க பேச விட்டா, மைக்கை கொடுத்து பேச விட்டா, சீத்தி மரம் நிறைய பேசும். ஆமென். இன்னைக்கு இந்த காலையில் சீத்தி மரத்துக்கு பதிலாக சீத்தி மரமா நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். ஆமென். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு, சீத்திமை போல வளர்ந்திடுவேன். சத்தமா சொல்லுங்க. சீத்திமை போல வளர்ந்திடுவேன். I will grow like a சீத்திம் tree. ஆமென். சீத்திம் இங்க இருந்து சொல்லிச்சுன்னா நிறைய சொல்லும். அதுல இருந்து ஒரு 3 காரியத்தை மட்டும் நான் எடுக்கிறேன். நம்பர் 1, பாடுகளினால் பலப்படுவேன். சத்தமா சொல்லுங்க. I will be strengthened through suffering. ஆமென். நம்பர் 2, நிமிர்ந்து நின்று நிலைத்திடுவேன். சொல்லுங்க. I will stand upright. 3, பணிந்து கொண்டு பயன்படுவேன். சத்தமா சொல்லுங்க. I will bow down and be useful. ஆமென். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. நம்பர் 1, சீத்திம் பேசுமானால் நிறைய பேசும். அதுல ஒண்ணு என்ன பேசுதுன்னா, பாடுகளினால் பலப்படுவேன். நல்லவன் சத்தமா சொல்லுங்க பாப்போம். பாடுகளினால் பலப்படுவேன். ஆமென். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனத்தை நீங்கள் என்னோடு எடுத்துக்கொள்ளுங்கள். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனம். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். ஆமென். As the lily among thorns, so is my love among the daughters. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ, நான் ஏற்கனவே சொன்னேன், சீத்தீம் என்கிற எபிரேய பதம் முட்கள் என்று நான் ஏற்கனவே சொன்னேன். இன்றைக்கும் யூதேயா வனாந்திரத்திலே பல இடங்களில் காணப்படக்கூடிய இந்த சீத்தீம் மரத்தை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். இந்த சீத்தி மரத்தினுடைய முட்கள் அது கொஞ்சமும் உடையாத முட்கள், கொஞ்சம் கூட கம்பியை போல ஸ்ட்ராங் ஆனது. அதனால தான் நான் சொன்னேன், இயேசுனுடைய சிரசிலை வைத்து அடித்த பொழுது எலும்பையே ஊடுருவி கொண்டு பாய்ந்து செல்கிற அளவிற்கு அது மிக கடினமான ஒரு முள். இப்படி முட்கள் நிறைந்த மரங்களாக அவைகள் காணப்படுகின்றன என்று நான் உங்களுக்கு சொன்னேன். ஆமென். சத்தம் ஆமென் சொல்லுங்க. முட்கள் பலவிதமான பாடுகளை, உபத்திரவங்களை, நெருக்கங்களை காட்டுகிறது என்று நான் உங்களுக்கு சொன்னேன். ஆமென். ஆண்டவராகிய தேவன் மணவாட்டியை பார்த்து, மணவாளியை பார்த்து அவர் அழைக்கும் பொழுது, சொல்லும் பொழுது, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே என் குமாரத்தி இருக்கிறாள் என்று பெருமிதம் கொள்வது போல ஒருவேளை முட்களின் நடுவே நீங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கலாம். அல்லேலூயா. முட்களின் நடுவே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆமென் சொல்லலாமா? சீத்தி மரம் இன்றைக்கு பேசுகிற முதல் வார்த்தை, பாடுகளினாலே நான் பலப்பட்டேன். அல்லேலூயா. இந்த சீத்தி மரம்
முட்களால் நிறையப்பட்ட மரம். இந்த சீத்தி மரம் காற்றினாலே அசையும் பொழுது, காற்றினாலே ஆடும் பொழுது, இந்த சீத்தி மரத்தினுடைய முட்கள் அந்த மரத்தினுடைய கிளைகளை கீறு போட்டு விடுமாம். கீறல் கீறலாய், மரம் முழுவதும் கீறல் கீறலாய். காரணம், நான் சொன்னேன், அந்த முள் ஒரு கம்பியை போல ஸ்ட்ராங் ஆனதுன்னு சொன்னேன். அசைகிறதுனாலே மற்ற கிளைகளில் பட்ட அந்த முள் உடைவதில்லை, மாறாக அந்த கிளைகள் பாதிக்கப்படக்கூடிய அளவிற்கு அந்த மரங்கள் முழுவதும் கீறல் போடுகிற அளவிற்கு காணப்படுமா. ஆமென். இப்படி அந்த மரங்கள் எல்லாம் வாரை வாரையாக கீறல் போடும் பொழுது அதில் இருக்கிற மாய்ஸ்சர், அந்த சீத்தி மரத்தில் இருக்கிற ஒரு விதமான ஈரப்பதம், ஈரப்பசை வெளியே ஆரம்பிக்குமா. ஆமென். சீத்தி மரம் வனாந்திரத்தில் அது கிடைக்கிறது கொஞ்சம் தண்ணி தான். அந்த தண்ணியை தனக்குள்ளே அது தக்க வைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் இப்படி இந்த காற்றினாலே இவைகள் ஒன்றோடு ஒன்று அசையும் பொழுது அந்த மரத்தினுடைய தண்டுகளிலே போட்ட கீறல்கள் நிமித்தம் அதற்குள்ள இருக்கிற ஈரப்பசை வெளியேற ஆரம்பிக்கிற நேரத்தில் இந்த மரம் தன்னை காத்துக் கொள்வதற்காக, இந்த சீத்தி மரம் தன்னிடத்தில் இருக்கிற ஈரப்பசையை காத்துக் கொள்வதற்காக தன்னை இறுக்கி கொள்ளுமாம். ஆமென். இந்த சீத்தி மரம் தன்னை இறுக்கி 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 கொண்டதுனால அதனுடைய உயரத்தையும் அப்படியே கண்ட்ரைட் பண்ணுகிற அளவிற்கு, அதிகபட்சம் 10 அடி, அதற்கு மேலே வளர முடியாத அளவிற்கு இதன் மேலே உண்டாகிற தழும்புகள், மேலே உண்டாகிற கீறல்கள், இதன் மேலே உண்டாகிற கீறல் நிமித்தம் இந்த மரத்திலிருந்து வெளியேறுகிற அந்த மாய்ஸ்சர், அந்த ஈரப்பதம், அந்த ஈரத்தை வெளியேற்ற விடாதபடி தன்னை காப்பாற்றுவதற்காக இந்த மரம் டைட் பண்ணிட்டே இருக்குமா. டைட் பண்ணி தமிழ்நாட்டில் சொல்வார்கள் வைரம் பாய்ந்த மரம் என்று சொல்வார்களே, எந்த விதத்திலும் கடினமாயிருக்கிற மரம் என்று சொல்வார்களே, அதை போல இந்த மரம் தன்னை இறுக்கி 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 முட்கள் குத்தினாலும், ஒரு காலகட்டத்திலே முட்கள் நடுவே இருந்து இருந்து பழகி இனி எந்த முட்கள் குத்தினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மரம் ஒரு ஸ்ட்ராங்கான மரமாக மாறுமாம். சத்தமா ஆமென் சொல்லலாமா? ஆகவேதான் என்னுடைய தலைப்பில் முதலாவது குறிப்புக்கு நான் கொடுத்த தலைப்பு பாடுகளினால் பலப்படுவேன். அல்லேலூயா. எத்தனை பாடுகளை நான் சகிப்பது, எத்தனை பாடுகளை நான் சுமந்து செல்வது, எத்தனை நெருக்கங்கள், எத்தனை போராட்டங்களை நான் சுமப்பது என்று சோர்ந்து போய் வேதனையோடு தத்தளிப்போடு ஒருவேளை இந்த காலை முதல் ஆராதனைக்கு நீங்கள் வந்திருக்கலாம். படுத்த படுக்கையிலே இருந்து கொண்டு எவ்வளவு நாட்கள் இந்த நோயினாலே, இந்த வியாதியினாலே என்னுடைய நாட்களை நான் கழித்து கொண்டிருப்பது என்று, முட்கள் என்னால் தாங்க முடியவில்லையே என்று சொல்லி சோர்ந்து போய் இந்த செய்தி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த சீத்தி மரம் வாய் இருந்தால் அது வாய் விட்டு அழுமானால் அது எப்படி அழுதிருக்கும்? ஐயோ, பக்கத்து மரத்தின் முட்கள் என்னை கொத்தினால் கூட பரவாயில்லை, அல்லது யாராகிலும் ஒருவர் கத்தியை கொண்டு வந்து என்னை வெட்டி வீழ்த்திருந்தாலும் கூட தாங்கியிருப்பேன். என்னுடைய மரமே, என்னுடைய சொந்த கிளைகளே, என்னிடத்தில் இருக்கிற முட்களே என்னை நாசப்படுத்துகிறது என்று அழுது புலம்பி இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. என்னுடைய சொந்த கைகளே, எந்த பக்கத்தில் திரும்பினாலும் வேதனைகள், எந்த பக்கத்தில் திரும்பினாலும் முட்கள் என்னை குத்தி கிழித்து கொண்டிருக்கிறது என்று சோர்ந்து போயிருக்கிறீர்களோ? ஆமென். இந்த காலவெளியிலே ஒருவேளை முட்களின் நடுவே தாங்க முடியாத பிரச்சனைகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள், ஒருவேளை இந்த முட்கள் ரட்சிக்கப்படாத உங்களுடைய கணவனாயிருக்கலாம், ஒருவேளை உங்கள் மனைவியாயிருக்கலாம், உங்கள் பிள்ளைகளாயிருக்கலாம், ஏனும் மருமகளாய் கூட இருக்கலாம், மாமியாராய் கூட இருக்கலாம். ஆனால் இந்த முட்களின் நடுவே உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை இப்படிதான் கண்ணீரிலே கழிந்து கொண்டிருக்க வேண்டுமோ என்று நீங்கள் தத்தளித்து கொண்டிருக்கிற நேரத்திலே ஆண்டவருடைய கிருபை இன்றைக்கு உங்களுக்கு நேரே புறப்பட்டு வருகிறது. இந்த சீத்தி மரம் அத்தனை வலிமை உள்ள மரமாய் மாறுவதற்கு காரணம் என்ன? அந்த மரத்தின் மேல் குத்துகிற, கிழிக்கிற அந்த முட்களுக்கு தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அதை தன்னை இறுக்கி கொண்டு
ஒரு வலிமையான மரமாக, சத்தம் ஆமென் சொல்லுங்க. உலகத்திலேயே ஒரு ஸ்ட்ராங் வுட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பெயர் பெறுகிற ஒரு சீத்தி மரம், அதனுடைய வயது கிட்டத்தட்ட 4000 வருடங்கள் என்று கணக்கிடுகிறார்கள். சத்தமா இல்லை சொல்லாமா? அவ்வளவு கடினமாய் தன்னை மாற்றிக்கொள்வதற்கு காரணம் சுற்றிலும் இருக்கிற முட்கள். ஆமென் சொல்லுங்க. சுற்றிலும் முட்களின் நடுவே இருக்கிறீங்களோ? ஐயோ, என்னுடைய வாழ்க்கை இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட நினைக்கலையே. என் வீட்டில் இருக்கிற ஆட்களே எனக்கு முட்களாய் இருக்கிறார்களே. ஆமென். உடைய சொந்தம் ஒருவேளை உங்களுடைய உயர்வை விரும்பாமல் உங்களை கீழே தள்ளுவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கலாம். எதிர பார்க்கும்போது நல்லா பேசலாம், ஆனா உங்களுக்கு விரோதமா பேசுற பேச்சு, உங்களுக்கு பின்னாடி பேசுற பேச்சு, ஏன் சகோதரனா, ஏன் சகோதரியாவா, என்னுடைய சொந்தமா இப்படி பேசுதுன்னு சொல்லி நீங்க மிகுந்த வேதனையில உள்ளம் உடைந்து போய் இந்த காலவிடல தேவ சமூகத்தில் வந்திருக்கலாம். சத்தமராமே சொல்லாமா? ஒரு சீத்தி மரத்தை போல முட்களினால் நிறையப்பட்ட சொந்த முட்களே என்னை குத்தி கிழிக்கிறதே என்று வேதனையோடு கூட இந்த காலவெளியில் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் கனவில் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டீர்கள். நீங்கள் யாருக்கு அதிகமாய் உதவி செய்தீர்களோ அவர்கள் உங்களுக்கு விரோதமாய் நிற்பதுதான் பெரிய பரிதாபம். அல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லுங்க. உங்க குடும்பத்தில் சொந்த ரத்தம் உங்களுடைய உயர்வை விரும்பாமல் உங்களை கீழே நீங்கள் எப்பொழுது விடுவீர்கள் என்ற ஆவலாய் காத்து கொண்டிருக்கலாம். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். இந்த காலை வேளையில் பலவிதமான முட்களின் நடுவே உங்கள் வாழ்க்கை கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனால் முட்கள் தான் அந்த சீத்தி மரத்தை மிக கடினமான மரமாய் மாற்றுகிறதே. நல்ல சத்தமா இல்லை சொல்லாமா? என்னுடைய இருதயத்தில் இவ்வளோ வேதனையோடு நான் இருக்கிறேனே, என்னுடைய இருதயத்தினுடைய வேதனையை யார் அறிவார்கள் என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு கூட இந்த காலவெளியிலே வந்திருக்கலாம். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். சி மைனர். ஹல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் இருதயத்தை பார்க்கிறார். நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாமே. என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார். என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார். நெஞ்சின் நோவுகள் அது நெஞ்சும் பாரங்கள், நெஞ்சின் நோவுகள் அது நெஞ்சும் பாரங்கள், அஞ்சம் இன்றியே உள்ளம் ஏங்குதே, அஞ்சம் இன்றியே உள்ளம் ஏங்குதே, உள்ளம் ஏங்குதே. என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார்,
இருதயத்தில் மிகுந்த வேதனையோடு மனக்லேசத்தோடு, பக்கத்து மரத்து முள் என்னை குத்தினால் கூட பரவாயில்லை, கண்ணுக்கு தெரியாத எவனோ ஒருவன் வந்து என்னை விட்டி வீழ்த்தினால் கூட பரவாயில்லை, என் சொந்த முட்களே என்னை குத்துகிறதே என்று அந்த சீத்தி மரம் ஒருவேளை பேசுவதற்கு வாய் இருந்தால் வாய் விட்டு அழுதுருக்கு. ஆமேன். ஒருவேளை இந்த கால வேளையில பலவிதமான துரோகங்கள், பலவிதமான நினைத்து பார்க்க முடியாத துரோகங்கள், எதிர பார்க்கறதுக்கு பேசும்பொழுது நல்லா பேசுறாங்க, ஆனா பின்னாடி இவ்வளோ சதி பண்ணுகிற ஆட்கள் என்னோடு கூட இருக்கிறார்களா என்று உள்ளத்துல மிகுந்த வேதனையோடு நீங்க காணப்படலாம். ஆமேன் சொல்லுங்க, சத்தமா ஆமேன் சொல்லுங்க. கடந்த நாட்களிலே நான் அப்படி மிக சோர்ந்து போனேன். ஒரு புதிய இடத்துல ஒரு சபை ஆரம்பிப்பதற்காக எல்லாம் முயற்சி எடுத்தாச்சு, அட்வான்ஸ் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. அங்கே சர்ச் நடத்தக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்தினது RSS இருந்தால் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆமேன். என்னுடைய சொந்த ஆட்கள். ஹல்லேலூயா. அந்த இடத்துல சபை ஆரம்பிக்க கூடாதுன்னு சொன்ன பொழுது மிகுந்த வேதனையானது. என்னுடைய உள்ளத்தில் தொடர்ந்து தொனிச்சுக்கிட்டே இருந்த ஒரு வார்த்தை, சங்கீதம் 55:12, என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன், எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞனும் அல்ல, அப்படி இருந்திருந்தால் நான் மறைந்திருந்திருப்பேன். ஆமேன் சொல்லுங்க. துன்மார்க்கனை பார்த்த உடனே தெரியும் இவன் துன்மார்க்கன் தான் செய்வான்னு தெரியும். ஆமேன் சொல்லுங்க. நீதிமானை போல, நல்லவர்களை போல வேடமணிந்து உள்ளத்திலே துன்மார்க்கனுடைய இருதயத்தை வைத்திருக்கிற ஜனங்கள் நடுவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. சங்கீதக்காரன் மிகவும் இதிலே பாதிக்கப்பட்டவனாய் காணப்பட்டான். 31ஆம் சங்கீதத்தினுடைய 12ஆம் வசனத்திலே, செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன். ஆமென். ஒருவேளை நீங்க உடைஞ்ச பாத்திரத்தை போல இன்னைக்கு காணப்படலாம். உடைஞ்ச பாத்திரம் எப்படி வீட்டுக்குள்ள மீண்டுமாய் ஷோகேஸ்ல வைக்க முடியாதோ, அத போல ஒரு உடைஞ்ச பாத்திரத்தை போல ஒரு காலத்தில் நீங்கள் அநேகருக்கு வேண்டப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், அநேகருக்கு தேவையானவர்களாய் இருந்தீர்கள், எல்லாரும் தேடி வந்தார்கள். ஆனால் இப்பொழுது ஒரு உடைந்த பாத்திரத்தை போல எல்லாராலும் தூக்கி எறியப்பட்ட நிலையில ஒருவேளை நீங்கள் காணப்படலாம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரே புறப்பட்டு வருகிறது. இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? பாடுகளை கண்டு துவண்டு விட வேண்டாம், போராட்டங்களை கண்டு துவண்டு விட வேண்டாம். பாடுகளினாலே பலப்படுவதற்காக தேவன் அனுமதிக்கிற முட்களுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவன் அனுமதிக்கிற முட்களுக்காக ஸ்தோத்திரம். சத்தமா சொல்லுங்க, தேவன் அனுமதிக்கிற முட்களுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க. முட்களை பார்த்து சோர்ந்துடக்கூடாது, முட்களை பார்த்து பயப்படக்கூடாது. ஆண்டவரே, இந்த முள்ளை உடைச்சு போடுங்கப்பா, இந்த முள்ளை எடுத்துருங்கப்பா, இந்த கரடு முரடான முட்கள் நிறைந்த பாதை எனக்கு வேண்டாம், இந்த முட்களே எனக்கு வேண்டாம், எடுத்துருங்க. ஆமென். ஒருவேளை முட்களை பார்த்து பயந்து சோர்ந்து எனக்கு வேணான்னு சொல்லி புறக்கணிக்கிற, சோர்ந்து போய் வேதனை, எவ்வளவு நாள் நான் வேதனை தாங்கிறதுன்னு சொல்லி பயப்படுற ஆளா இருக்கலாம். ஆனால் ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த முட்கள் தான் உங்களை நிற்பதற்கு பலன் உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. சத்தமா இல்லையே சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த முள்ளை எடுத்து போடும், இந்த முள்ளை உடைச்சு போடு என்று கேட்பதல்ல, முட்களை எதிர்த்து நிற்க பழகி கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமென். அல்லேலூயா. அதனால முள்ளை எதிர்த்து நிற்கிறதுக்கு பழகி கொள்ளுங்கள். ஆமென். முள்ளுகளுக்கு எதிரே நிற்பதற்கு பழகி கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்க. வேகமா ஓடி வர தண்ணியை பார்த்தீங்கன்னா, உயிரா இருக்கிற மீன் வேகமா வர தண்ணிக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகும், அதுதான் உயிரா இருக்கிற மீன். ஆமென் சொல்லுங்க. ஓடுற தண்ணியிலே மீன் அடிச்சுன்னு போச்சுன்னா செத்து போச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. வேகமா வர தண்ணியில ஆப்போசிட் டைரக்ஷன்ல கர்த்தர் உங்களை நிற்பதற்கு பலன் தருவார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்தவைகளை செய்தார்.
அவனுடைய உருமால்களையும் கச்சங்களையும் கொண்டு வந்து போட வியாதியஸ்தர்கள் சுத்தமானார்கள், சுகமானார்கள். அப்படிப்பட்ட பவுலினுடைய வாழ்க்கையில ஒரு முள் இருந்தது. ஆமென். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். இந்த முள்ளை எடுத்து போடும்படி 3 முறை ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆமென். எத்தனை முறை கேட்டாரா? அதுக்கு அங்கிருந்து வந்த பதில் என்ன? முள் எடுத்துட்டேனா? இல்லை, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. முட்களை எதிர்த்து நிற்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பழகிக் கொள்வீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய விசேஷித்த பலத்தை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7, 8, 9 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. ஆமென். போராட்டங்களை, உபத்திரவங்களை கண்டு சோர்ந்து போகாதீர்கள். முட்கள் என் வாழ்க்கையை பலப்படுத்தும். அல்லேலூயா. எப்படி அந்த சீத்தி மரம் 4000 வருடங்களாகியும் பூச்சி அரிக்காமல் மிக வலிமையாக உறுதியான ஒரு மரமாய் மாறுவதற்கு காரணமே அந்த முட்கள் தான். அல்லேலூயா. போராட்டங்கள், நெருக்கங்கள், பாடுகள் இவைகளை கண்டு சோர்ந்து போக வேண்டாம். அவர்தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டபடியினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய என் இயேசு இன்றைக்கும் வல்லவராயிருக்கிறாரே. அல்லேலூயா. முட்களை கண்டு சோர்ந்து போகாதீர்கள், முட்கள் உங்களை பலப்படுத்துவதற்காக. ஆமென். ஆகவேதான் சங்கீதக்காரன் சொன்னான், நான் உபத்திரவப்பட்டது நல்லது. ஒருவேளை நம்ம இப்படி சொன்னா, எனக்கு முட்கள் என்னை சுற்றிலும் இருப்பது எனக்கு நல்லது, நான் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். சத்தமா ஆமென் சொல்லாமா? பாடுகளினால் பலப்படுவேன். நம்பர் 1. நம்பர் 2 என்ன சொன்னேன்? நிமிர்ந்து நின்று நிலைத்திடுவேன். I will stand upright. நிமிர்ந்து நின்று பலப்படுவேன். யாத்ராகம் 26:15 எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்ராகம் 26:15 வாசஸ்தலத்திற்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளை சீத்தி மரத்தால் உண்டாக்குவாயாக. ஆமென். Hallelujah. You shall make upright frames for the tabernacle of acacia wood. நிமிர்ந்து நிற்கும் பலகைகளை வாசஸ்தலத்திற்கு ஏற்படுத்துவாயாக. வாசஸ்தலத்தில் நுழையணும்னா அது நிமிர்ந்து நிற்கிற பலகையா இருக்கணும். சத்தமாமைன்னு சொல்லலாமா? ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். கோணல் மாணல் ஒழுங்கினும் ஒன்றும் வாசஸ்தலத்திற்குள் நுழைய முடியாது. ஆமைன்னு சொல்லுங்க பாப்போம். வாசஸ்தலத்தில் நிற்கணும்னா, தேவன் தங்கும் வாசஸ்தலத்திலே நிற்க வேண்டுமானால் நிமிர்ந்து நிற்கும் பலகைகளை சீத்தி மரத்தினால் உண்டாக்குவாயாக. என்ன மரத்தினால்? தேவ சமூகத்தில் நிற்கணும்னா கோணல் மாணல் அவருக்கு பிடிக்காது. ஆமென். ஒழுங்கினும் அவருக்கு பிடிக்காது. நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் எல்லா ஒழுங்குக்குரியவர். எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்றீங்க? ஆமாவா? எல்லா ஒழுங்குக்குரியவரை ஆராதிக்கிறவர்களாகிய நாம் ஒழுங்குள்ளவர்களாக இருக்கணுமா, ஒழுங்கினம் உள்ளவர்களாக இருக்கணுமா? சொல்ல மாட்டீங்க பார்த்தீங்களா? ஒழுங்குள்ளவர்களாக இருக்கணும். சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவது. ஆமென். கோணல் அவர்கிட்ட வர முடியாது. பிலிப்பியர் 2:15 பாருங்கள். கோணலும் மாறுபாடான சந்ததி நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்தை பார்த்து ஆவியானவர் சொல்றாரு, கோணலும் மாறுபாடான சந்ததி. அல்லேலூயா. உலகத்தான் கோணலா இருப்பான், கோணல் மாணலா இருப்பான், எப்படி வேணாலும் இருப்பான். அவனோடு இணைந்து கொண்டு நீயும் கோணலா போயிடக்கூடாது. காரணம், நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற அற்புதமான வார்த்தை உண்டே. கோணல் அவர் சமூகத்தில் வர முடியாது. ஆமென். வெளிப்படுத்தல் 21:27 அதை தான் சொல்கிறது. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிற ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை.
ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே அதில் பிரவேசிப்பார்கள். ஹல்லேலூயா. நீங்க கோணலா இருக்கக்கூடாது. நீங்க கோணமானலா இருக்கிறது தேவ சித்தம் இல்லை. நீங்கள் மாசற்றவர்களாய், கபடற்றவர்களாய், தேவனுடைய அற்புதமான தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் காணப்பட வேண்டும். ஆகவேதான் மோசையை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீர் வாசஸ்தலத்திற்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளை சீத்தி மரத்தினால் உண்டாக்குவாயாக. ஆமென் சொல்லலாமா? ஆண்டவருக்கு நிமிர்ந்து நிற்கிறது தான் பிடிக்கும். ஆமென். நிமிர்ந்து உட்காருங்க பாப்போம். ஆண்டவருக்கு எது பிடிக்கும்? நிமிர்ந்து நிற்கிறோம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்கள். லேவியராகமம் 26:13, நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாயிராதபடி நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. அல்லேலூயா. நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாயிராதபடி உங்கள் மேலிருந்த நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணினவர். ஆமென். நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணின ஜீவனுள்ள தேவனவர். அல்லேலூயா. நீங்கள் எகிப்தியருக்கு அடிமையாயிருப்பது தேவனுக்கு சித்தமல்ல. ஆமென் சொல்லாமா? எகிப்து என்கிற பாவத்தன்மைக்கு, பாவ கிரியைகளுக்கு நீங்கள் உட்படாதவர்களாக, இயேசுவுக்காக நிமிர்ந்து நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். நீங்க நிமிர்ந்து நிக்கணும். இயேசுவுக்காக நிமிர்ந்து நடக்கணும். பக்கத்துல பார்த்து நல்ல உற்சாகமா இந்த வார்த்தை சொல்லுங்க. இயேசுவுக்காக நீங்க எப்படி நடக்கணும்? நீங்க கூனி குறுகி நடப்பது தேவ சித்தம் அல்ல. ஆமென். கூனி குறுகி நிமிர்ந்து நிக்கணும். ஆதாம் ஏவாள் பாவம் செய்யாத வரைக்கும் நிமிர்ந்து நின்னாங்க. என்னைக்கு பாவம் செய்து தேவ மகிமை இழந்தாங்களோ ஒளிந்து கொண்டார்கள், கூனி குறுகி போயிட்டாங்க. நீங்கள் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள். பாவம் உங்களை நெருங்கக்கூடாது. ஆமென். பாவ கிரியை உங்களை நெருங்கக்கூடாது. லேவியராகமம் 20:26 பாருங்கள். லேவியராகமம் 20:26, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஆமென். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். For I the Lord am holy and have separated from the peoples. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்தது நல்ல வார்த்தையை சொல்லுங்க. நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. நீங்கள் யார்? சிலருக்கு கழுத்து திரும்ப மாட்டேங்குது. ஆமென். கடற்கரை சுவாமி, நீங்கள் யார்? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். யாருங்க? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நீங்க பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். தேவனுக்காக நிமிர்ந்து நிற்கும் சீத்தி மரமா இருக்கணும். ஆமென் சொல்லாமா? நீங்க உங்களை வாசஸ்தலத்துல கர்த்தர் கொண்டு வருகிறார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் கர்த்தருக்காக நிமிர்ந்து இருக்கணும். ஆமென். 20ஆம் சங்கீதம் 7-8 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனுடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ரதங்களையும் குதிரைகளையும் குறித்து மேன்மை பாராட்டினவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். நல்ல ஒரு பெரிய கரகோஷம் எடுக்கலாமே. ரதங்களை நம்பும் மனிதர் இடறி விழுந்தார்கள். ரதங்களை நம்பும் மனிதர் இடறி விழுந்தார்கள். தேவனை நம்பும் நாமோ நிமிர்ந்து நின்றிடுவோ. தேவனை நம்பும் நாமோ நிமிர்ந்து நின்றிடுவோ. நிமிர்ந்து நின்றிடுவோ. அல்லேலூயா. நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்க. எத்தனை சொல்லி இருக்கிறேன் சொல்லுங்க பாப்போம். எத்தனை சொல்லி இருக்கிறேன்னா 2 சொல்லுங்க பாப்போம்னா 2 அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? எத்தனை சொல்லி இருக்கிறேன்? என்ன சொன்னேன்? பாடுகளினால் பலப்படுவேன். நம்பர் 2,
நிமிர்ந்து நின்று நிறைத்திருவேன். மூணாவது என்ன சொன்னேன்? பணிந்து கொண்டு பயன்படுவேன். I will bow down and be useful in the house of the Lord. Amen. யாத்ராகம் 25ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சீத்தி மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள். அதன் நீளம் 2.5 முழம், அதன் அகலம் 1.5 முழம், அதன் உயரம் 1.5 முழம். அதே அதிகாரத்தில் 16ஆம் வசனம் பாருங்க. யாத்ராம் 25:16. நான் உனக்கு கொடுக்கும் சாட்சியின் பிரமாணத்தை அந்த பெட்டியில் வைப்பாயாக. ஹல்லேலூயா. வேத புத்தகத்தில் எத்தனையோ மரங்கள் இருக்கிறது. ஆனால் தேவன் சொல்லுகிற இந்த சீத்தி மரம் ஒரு விசேஷமான மரம். ஆமென். சீத்தி மரத்தினுடைய விசேஷம் என்ன? ஆசரிப்பு கூடாரம் முழுவதும் சீத்தி மரத்தினால் மட்டுமே செய்யப்பட்டது. அல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரத்தில் எந்த மூல முடுக்கு திரும்பினாலும் சீத்திமை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. கையை உயர்த்து ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவுவதற்கு தேவன் சீத்தி மரத்தை தவிர வேறு ஒன்றையும் அனுமதிக்கவில்லை. சாலமோன் பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டினான். அற்புதமான மரங்களையும் தேவதாரு விருட்சங்களை, ஒலிவ மரத்தை, என்னென்ன மரத்தை கொண்டு ஆலயத்தை டெக்கரேட் பண்ண முடியுமோ அவ்வளோதையும் பண்ணான். ஆனால் ஆசரிப்பு கூடாரத்தில் தேவன் சீத்தி மரத்தை தவிர வேற ஒன்றையும் அனுமதிக்கவில்லை. கையை உயர்த்த சொல்லுங்க பாப்போம். சீத்தி மரத்திலே ஆசரிப்பு கூடாரத்திலே காணப்பட்ட உடன்படிக்கை பெட்டி, ஆசரிப்பு கூடாரத்திலே காணப்பட்ட உடன்படிக்கை பெட்டிக்கு மூடியாகிய கிருபாசனம், சமூகத்து அப்ப மேஜை, பலிபீடம், தூபபீடம் எல்லாவற்றையும் சீத்தி மரத்தினால் கர்த்தர் உண்டாக்கினார். நல்ல சத்தமா அல்லே சொல்லுங்க. எல்லாம் சீத்தி மரம் தான். சீத்தீம். தேவனுடைய ஆலயத்தில் சிலர் நொந்து கொள்வாங்க. எதுக்கு பார்த்தாலும் என்னை தவிர வேற யாரையும் பாஸ்டர் கூப்பிட மாட்டாரு. எதுக்கு எடுத்தாலும் நான் தான். ஆமென் சொல்லுங்க. எல்லாத்துக்கும் என்னதான் கூப்பிடுறாங்க அப்படின்னா கர்த்தர் உங்களை மேன்மையா பார்க்கிறாருன்னு அர்த்தம். சத்தமா இல்லை சொல்லுங்க. இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் ஆண்டவர் சீத்தி மரத்தை தெரிந்தெடுத்து அந்த சீத்தி மரத்தினால் எல்லாவற்றையும் உண்டாக்கினார், அதை மேன்மைப்படுத்தினார். நல்ல சத்தமா ஆமென் சொல்லலாமா? சங்கீதம் 84:4 பாருங்கள். உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்போதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். ஹல்லேலூயா. ஆகவேதான் சொன்னேன், பணிந்து கொண்டு பயன்படுவேன். பணிந்து கொண்டு. ஆமா, எல்லாத்துக்கும் நான் தானா அப்படின்னா கர்த்தர் உங்க மேல கிருபை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தினுடைய ஊழியங்களிலே நீங்கள் பயன்படுகிறீர்கள் என்றால் ஒரு சீத்தி மரமாக கர்த்தர் உங்களை காண விரும்புகிறார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. எப்பக்கத்திலும் எனக்கு நெருக்கங்கள், எப்பக்கத்திலும் எனக்கு வேதனை, எப்பக்கத்திலும் எனக்கு சஞ்சலம் என்று சோர்ந்து போய் முடங்கி போய் இருக்கிறாயோ, கர்த்தர் உன்னை கொண்டு வந்து தம்முடைய ஆசரிப்பு கூடாரமாகிய வாசஸ்தலத்திலே கர்த்தர் உங்களை உடன்படிக்கை பெட்டியாக, கிருபாசனமாக, கர்த்தர் உங்களுடைய சமூகத்து அப்ப மேஜையாக, கர்த்தர் உங்களை தூபபீடமாக, ஏதேகிலும் ஒரு விதத்திலே கர்த்தர் உங்களை பயன்படுத்துவதற்காக சீத்தி மரமாக உங்களை கொண்டு வந்து உங்களை பசும் பொன் தகட்டினால் மூடி கர்த்தருடைய மகிமையை உங்கள் மேல் அனுப்பி தந்து உங்களை மகிமைப்படுத்த, உங்களை மேன்மைப்படுத்த, எத்தனை பாடுகள் மத்தியில் உங்களுடைய வாழ்க்கை கடந்து போனாலும் நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறீர்கள் என்பதை மறந்து போகாமல் நான் பணிந்து கொண்டு கர்த்தருக்கு பயன்படுவேன் என்கிற ஒரு தீர்மானத்தை உள்ளத்தில் நீங்கள் வைப்பீர்களானால் ஆண்டவருடைய அற்புதமான கரம், கண்கள் உங்கள் மேலே எப்பொழுதுமே இருக்கும். சத்தமா ஆமென் சொல்லலாமா? என் தேவனுடைய கரத்திலே பணிந்து கொண்டு பயன்படுவேன். ஆமென். தேவ சமூகத்திலே பணிந்து கொண்டு பயன்படுவேன். பாடுகளையும் உபத்திரவங்களையும் நெருக்கங்களையும் பார்த்து சோர்ந்து போய் சாக்குபோக்கு சொல்லி தேவ சமூகத்தை உதாசீனப்படுத்த மாட்டேன்.
தேவனுடைய ஆலயத்தை உதாசீனப்படுத்த மாட்டேன். கர்த்தருடைய ஊழியக்காரனை உதாசீனப்படுத்த மாட்டேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, இந்த சத்தத்தை லைவ்ல இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு குடும்பத்தினரே, கர்த்தர் சமூகத்தை மட்டும் ஒரு நாளும் உதாசீனப்படுத்தாதீர்கள். தேவனுடைய ஊழியக்காரனை உதாசீனப்படுத்தாதீர்கள். கர்த்தருடைய கிருபையை நீங்கள் இழக்க நேரிடும் என்று இந்த காலவெளியிலே நான் உங்களை எச்சரிக்கிறேன். சத்தமா ஆமென் சொல்லுங்க. நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்க. வீட்டில் உட்கார்ந்து தேவ ஆலயத்தில் வந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு நல்ல சுகம் கொடுத்திருக்கிறார், பலன் கொடுத்திருக்கிறார், வாகனத்தை கொடுத்திருக்கிறார், வசதிகளை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் உங்களை உயர்த்தி வச்சிருக்கிறார். ஆனாலும் வீட்டில் உட்கார்ந்து தேவ சமூகத்தில் வருவதற்கு நேரத்தை கொடுப்பதற்கு உதாசீனப்படுத்துவாயானால் கர்த்தர் உனக்கு கொடுத்த ஆண்டவருடைய உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை இழக்க நேரிடும் என்று எச்சரிக்கிறேன். இந்த காலை வேளையில கர்த்தர் உனக்கு கொடுத்த நல்ல ஜீவன், பலன், கிருபை இருக்கு மட்டும் அவருடைய சன்னிதானத்தில் வந்து அவருடைய சமூகத்திலே பணிந்து கொள்வதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்திலே கேட்கிறார். ஆமென். இந்த காலை வேளையில சீத்தி மரமாக தேவனுடைய சமூகத்திலே பயன்பட போகிறேன். எத்தனை பேர் அதை ஆவலாய் விரும்புகிறீர்கள்? எழுமி நிற்போமா? தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அற்புதமான கிருபை. பாடுகளினாலே பலப்படுவேன், நிமிர்ந்து நின்று நிலைத்திடுவேன், பணிந்து கொண்டு பயன்படுவேன். எங்க தாழ்மை இருக்குதோ அங்கதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். ஆமென். கொஞ்சம் உயர்த்தின உடனே, கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்த உடனே, கொஞ்சம் மேன்மை அடைஞ்ச உடனே நமக்குள்ள வருகிற அந்த பெருமை தான் நம்முடைய அழிவுக்கு காரணமாக மாறுகிறதே. தேவ சமூகத்தில் எழுந்து நின்று கண்களை மூடி, தகப்பனே என்னை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் சொல்வீங்களா? என்னை உம்முடைய கரத்தில் படைக்கிறேன் சொல்வீங்களா? ஜி மேஜர். ஹல்லேலூயா. என்னை உம்முடைய கரத்திலே தருகிறேன். ஹல்லேலூயா. Thank you Jesus. என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே, உருவாக்குமே. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. பணிந்து கொண்டு அவருக்காக பயன்படுவேன். சின்ன சின்ன ஆசீர்வாதத்தை பார்த்து, உலக பிரகாரமான சின்ன உயர்வை பார்த்துட்டு எனக்குள்ள மேட்டிமை, எனக்குள்ள பெருமை வந்து தேவன் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் ஏன் இழக்கணும்? இந்த காலை வேளையில சிலரை கர்த்தர் எச்சரிக்கிறார். கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்த உடனே, கொஞ்சம் பிசினஸ் டெவலப் ஆன உடனே, கொஞ்சம் உலக பிரகாரமா இன ஜனங்கள் மத்தியில மேன்மைப்படுத்தின உடனே பெருமை வரக்கூடாது. பெருமை அப்புறப்படுத்து. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தேவ ஆலயத்தை உதாசீனப்படுத்தி ஊழியக்காரனை உதாசீனப்படுத்துகிற உங்களுக்கு நேராக தேவனுடைய எச்சரிப்பின் சத்தம் புறப்படுகிறது. தேவனே என்னை படைக்கிறேன். இவைகள் எல்லாம் நீர் கொடுத்தது. இதெல்லாம் அற்பமான ஆசீர்வாதம் நீர் கொடுத்தது. இந்த ஆசீர்வாதம் அல்ல, நீர் தான் எனக்கு வேண்டும். ஒப்பு கொடுப்பீங்களா? இந்த காலவெளியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு நேரே புறப்பட்டு வந்தது. பாஸ்டர், என்னை தேவனுக்கு படைக்கிறேன், எனக்காக ஜெபியுங்கள் சொல்லுங்க. வலது கரத்தை உயர்த்துங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே, இந்த காலை வேளையில தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும், மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி
கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான் என்ற வார்த்தையின்படி சீத்தியமாக உம்முடைய பிள்ளைகளை நீர் பார்க்கிறதுக்காக நன்றி. எத்தனை பாடுகள், வேதனைகள், உபத்திரவங்கள், தள்ளப்பட்ட நிலையிலே உறுதியாய் நின்றபடியினால் தான் ஆசரிப்பு கூடாரம் தேவ வாசஸ்தலத்திற்குள் கொண்டு வரப்பட்டு தேவனுக்கு பயன்படுகிற கருவியாக செய்யப்பட்டு அதன் மேல் முழுவதும் பசும் பொன் தகட்டினால் மூடி தேவ மகிமைக்குள் இருக்கிற சாக்கியத்தை கொடுக்கிறீரே. என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ரெவரண்ட் பி. சுதாகர் சாமுவேல், தலைமை போதகர், சீயோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம். செல்போன் 93-811-7257 மற்றும் 93-8111-7257.